பார்க்க போகிறது கரிசலாங்கண்ணி. கரிசாலைன்னு சொல்லுவோம், கையாந்தகரைன்னு சொல்லுவோம். கரிசலாங்கண்ணி தான் இது பெயர், முக்கியமான பெயராக இருக்குது. இதில் 2 ரகம் இருக்குது. இது வெள்ளை கரிசாலை, இன்னொன்று மஞ்சள் கரிசாலை. அது மஞ்சள் கலராக பூ பூத்திருக்கும். இந்த வெள்ளை கரிசாலை தான் காட்டில் நிறையா கிடைக்குது. மஞ்சள் கரிசாலை தனியாக பயிர் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குது. இந்த மஞ்சள் கரிசாலை, இந்த வெள்ளை கரிசாலை இளநரையை போக்குறதுக்கு அருமருந்தாக இருக்குது. அதோட இன்னொரு அரிய மருத்துவ குணம் நிறையா இதில் இருக்குது. அதில் கல்லீரலுடைய கெட்ட கொழுப்பை இதை குறைக்கிறதுக்கு இதை காய வச்சு பொடி பண்ணி கஷாயம் வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா கல்லீரல் கொழுப்பை குறைக்கும். இது வள்ளலார் மூலிகைன்னு இதை சொல்கிறோம். இது வந்து காயகல்ப மூலிகை. இது சாதாரணமாக நம்ம இந்த தழையவே சாப்பிட்லாம். பல் விளக்கறதுக்கு பயன்படுத்தலாம். தினம் 2 இலை கூட சாப்பிட்லாம். இது குறிப்பாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த மாதங்களில் மட்டும் இந்த சம்பா நெல் நடவு வயல் வரப்புகளில் இது கிடைக்கும். அதனால தான் இந்த வயல் வரப்புகள்லாம் களைக்கொல்லி அடிக்காதீங்க, இதெல்லாம் செத்து போய்டும்னு சொல்லி நம்ம சொல்கிறது. இதை 2 இலை 3 இலை சாப்பிட்லாம். நம்மளாம் சின்ன பிள்ளையில இதை வயலுக்கு வரும்போது இதை தான் வச்சு பல் விளக்கறது இந்த மாதிரி செய்வோம்.